எண்ணற்ற எமது முன்னோர்கள் கற்பித்தது, அவர்கள் வாழ்க்கையில் கடைபிடித்தது. தீரன் சின்னமலை, பூலித்தேவன், மருதுபாண்டியர், வேலுநாச்சியார், வீரன் அழகுமுத்துக்கோன், சுந்தரலிங்கனார், வன்னிக்காலடி, பெரும்பிடுகு, பண்டார வன்னியன் என்று எங்கள் வீர பரம்பரையில் எங்கள் மூதாதைகள் அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்ற முழக்கத்தை முன்வைத்தார்கள். நாம் சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது என்ற தத்துவத்தை முன்வைத்தார்கள். அதை உள்வாங்கி அதையே உயிர் மூச்சாக ஏற்றுக்கொண்ட எம்முயிர் தலைவன், ஒருவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் நீ எழுந்து நின்று இறந்துவோ என்ற புரட்சியாளன் சேகுவேரா அவர்களுடைய புரட்சி மொழி உள்வாங்கி சுதந்திரமற்ற மனித வாழ்வு அர்த்தமற்றது என்ற தத்துவத்தை படித்தவன் களத்திலே வெடித்து துடித்து ஓடி வந்தான். புரட்சிகர போர்க்களத்தில் தமிழ் தேசியனத்தின் விடுதலை என்ற புனித கனவோடு. அந்த கனவு எங்கள் கண்முன்னே நசுக்கி அழிக்கப்பட்ட போது கையறு நிலையில் கையை பிசைந்து கொண்டு கண்ணை கசக்கிக் கொண்டு கதறி அழுது கொண்டிருந்த இன மக்களுக்கு இடையே இருந்து நாங்கள் பார்த்தோம். எங்கள் இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலியை போட்டு பதவியை அணிவித்தவர்களை பார்த்தோம். அன்றைக்கு முடிவெடுத்தோம், மானத்தமிழ் வீரத்தமிழ் பிள்ளைகள், இவர்களை வீழ்த்தாது நம் இனத்திற்கு விடுதலை இல்லை என்ற முடிவை எடுத்தோம். ஒரு கோட்பாட்டை வகுத்தோம். பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மதுமத போதை, பெண்ணி அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, இது ஏதுமற்ற ஒரு தூய தேசம். புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து களத்திலே பாய்ந்தோம். எங்கள் உயிர் தலைவன் கருவியேந்தி பாய்ந்தான். அவன் பிள்ளைகள் கருத்தியல் கோட்பாட்டோடு களத்திலே பாய்ந்தோம். அவன் ஆயுதமேந்தி பாய்ந்தான், நாங்கள் அறிவாயுதமேந்தி பாய்ந்தோம். எங்கள் முன்னவன் முப்பாட்டன் முருக பெருந்தகை வேலேந்தி பாய்ந்தான். அவன் பரம்பரையிலே வந்த எங்கள் முன்னவர்கள் சேர சோழ பாண்டியர்கள், அருண்மொழி சோழவன், அவன் அன்பு மகன் அரசேந்திரன் வாளும் வேலுமேந்தி பாய்ந்தார்கள். அதன் பிறகு வந்த எங்கள் தலைவன் துப்பாக்கி தூக்கி பாய்ந்தான், ஆயுதமேந்தி பாய்ந்தான். அவன் வழியிலே வருகிற நாங்கள் அறிவாயுதமேந்தி பாய்கிறோம். காலம்தான் வெவ்வேறு காலகட்டத்தில் எங்களுக்கு வெவ்வேறு கருவிகளை கையளித்தது. உலகத்திலே எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.